ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 5ல பயிற்சி 5.2ல 12th சம் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து 10th ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चना போட்டுக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல சாப்டர் 1, சாப்டர் 2 and சாப்டர் 3 க்கு போட்டாச்சு. சோ இப்போ சாப்டர் 5 வந்து போயிட்டு இருக்குது. சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க. சரி, வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन உள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A B C D இந்த மூணு புள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த மூன்று புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக அப்படிங்கறாங்க. இதுதான் ஒரு சரிவகம். சரிவகத்தை அமைக்கும் அப்படினா எப்படி காட்டணும்? AB யும் CD யும் சமமா இருக்கணும். AB = CD ன்னு வரணும். BC யும் AD யும் not equal இருக்கணும். BC not equal to DA. இப்படி வந்துச்சு அப்படின்னா சாய்வு கண்டுபிடிக்கும் போது இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த புள்ளிகள் வந்து சரிவகத்தை அமைக்கும். இவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்போ நம்ம AB இன் சாய்வு கண்டுபிடிச்சிட்டு DC இன் சாய்வு கண்டுபிடிச்சோம்னு வெச்சுக்கோங்களேன், ரெண்டு ஈக்குவலா வந்துச்சு. இது கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிச்சு ரெண்டு நாட் ஈக்குவலா வந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து முடிஞ்சு. முதல்ல உங்களுக்கு சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? சாய்வுக்கு ஃபார்முலா என்னது? y2 - y1 / x2 - x1. இதுதானே சாயோட ஃபார்முலா. இப்போ நம்ம AB இன் சாய்வு கண்டுபிடிக்கணும், DC இன் சாய்வு கண்டுபிடிக்கணும், BC இன் சாய்வு கண்டுபிடிக்கணும், and AD இன் சாய்வு கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? AB இன் சாய்வு கண்டுபிடிக்கலாமா? AB இன் சாய்வு கண்டுபிடிக்கலாமா? இப்போ A யோட வேல்யூ என்னது? 3, -4. B யோட சாய்வு என்னது? 9, -4. இப்போ இது என்னது? இது x1 y1 and x2, y2. இது என்ன? இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து இந்த சமன்பாடுல பிரதியிடலாமா? சமன்பாடுல பிரதியிடுங்க பார்ப்போம். அந்த ஃபார்முலால போட்டு எழுதுங்க. AB இன் சாய்வு முதல்ல y2 தான் இருக்கு. இங்க y2 ஓட வேல்யூ என்னது? -4 y1 ஓட வேல்யூ என்னது? -1 மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பை x2 ஓட வேல்யூ என்னது? 9 -3. இப்போ -4 +4 என்னது? 0/r = 0. இப்போ AB இன் சாய்வு என்னது? 0 ன்னு கிடைச்சா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? BC இன் சாய்வு கண்டுபிடிக்கணுமா? BC இன் சாய்வு கண்டுபிடிங்க. B யோட வேல்யூ என்னது? 9, -4. C யோட வேல்யூ என்னது? 5, -7. இப்போ கண்டுபிடிங்க. BC இன் சாய்வு. இங்க y2 என்னது? இது x1, இது y1, x2 and y2. y2 ஓட வேல்யூ என்னது? -7. y1 ஓட வேல்யூ +4. -4 சேர்ந்தா +4 வந்துரும். x2 ஓட வேல்யூ என்னது? 5. x1 ஓட வேல்யூ 9. அப்ப -7 +4 எத்தனை? -3/-4. அப்ப ஆன்சர் என்னது? 3/4. இப்போ AB இன் சாய்வு BC சாய்வு கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கு அடுத்து CD இன் சாய்வு கண்டுபிடிக்கணும். DC ன்னு போட கூடாது, CD தான் போடணும். AB BC CD and D என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? CD இன் சாய்வு கண்டுபிடிக்கணுமா? CD இன் சாய்வு. C யோட வேல்யூ என்னது? 5, -7. D யோட வேல்யூ என்னது? 7, -7. இப்போ இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ CD இன் சாய்வு என்னது? ஃபார்முலால போடுங்க. y2 ஓட வேல்யூ என்னது? -7. y1 ஓட வேல்யூ என்னது? ஃபார்முலால ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இங்க -7 வரும்போது +7 மாறிடும். டிவைடட் பை x2 ஓட வேல்யூ என்னது? 7. x1 ஓட வேல்யூ 5. அப்ப 0/2 = 0. இப்போ CD இன் சாய்வு கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? CD கிடைச்ச அடுத்து DA இன் சாய்வு கண்டுபிடிக்கணுமா? DA இன் சாய்வு. D யோட வேல்யூ என்னது? 7, -7.
ஏவோட வேல்யூ என்னது 3,-4 3,-4 இது x1 y1 இது x2 y2. இப்போ அந்த சமன்பாடுல பிரதிநிதித்துவம் பார்ப்போம். சாய்வு சமன்பாடுல dA இன் சாய்வு y2 ஓட வேல்யூ என்னது -4, y1 ஓட வேல்யூ -7 அப்ப +7 மாறும் டிவைடட் பை x2 ஓட வேல்யூ என்னது +3 x1 ஓட வேல்யூ என்னது 7 அப்போ 3/-4 அப்போ -3/4 வரும். இப்போ பாருங்க AB இன் சாய்வும் DC இன் சாய்வும் நான் சமம்னு சொன்னா இப்போ AB இன் சாய்வு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 னு கண்டுபிடிச்சிருக்கோம். CD இன் சாய்வு 0 ன்னு வந்திருக்கு. அப்போ AB CD. நெக்ஸ்ட் BC இன் சாய்வு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் BC இன் சாய்வு 3/4. அதே AD இன் சாய்வு என்னது -3/4. அப்போ BC DA not equal to DA அப்போ இது அந்த சமன்பாடு பூர்த்தி அடைஞ்சிருச்சா? இது வந்து ஒரு சரிகமா அமைஞ்சிருச்சா? அப்ப என்ன எழுதணும்? எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதணும். அதுக்கு 1 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்கும். இவ்வளவுதாங்க. இந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு புள்ளி கொடுத்து அதை சரிவகத்தை அமைக்கும் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கிறது சாய்வு தான். இது நாற்கரமா இருந்தா இதுவும் சமமா இருக்கும், இதுவும் சமமா இருக்கும். அதே சரிவகமா இருந்தா இதுவும் சமமா இருக்கும், இதுவும் சமம் இருக்காது. அவ்வளவுதாங்க கொஸ்டின். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த சாய்வு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாடத்தை மொத்தம் 5 கணக்கு இருக்கு. இந்த 5 கணக்கு அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். நம்ம கொஸ்டின்ல வேற எதுவும் உங்களுக்கு புரியல, டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.